இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன பிளாக் வாட்டர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான இங்கிலீஷ் இன்வெஸ்டிகேஷன் அதே டைம்ல ஹாரர் கலந்த படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு நாள் நைட்டு ஒரு காட்டுப்பாதை வழியா போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு காரை பாக்குறாங்க. காருக்குள்ள ஒரு லேடியும் பாக்குறாங்க. இவங்க அவங்களுக்கு உதவி தேவையா இல்லையெல்லாம் சரியா செக் பண்ணாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா மறுநாள் காலையில பார்க்கும்போது அந்த லேடியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த லேடியை எந்த கொலைகாரன் கொலை பண்ணானோ அதே கொலைகாரனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம ஹீரோயின் தான் தெரிய வரும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இந்த படம் முழுக்க நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் காத்துக்கிட்டு இருந்த அந்த ட்விஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இந்த படத்துல வரக்கூடிய அந்த கடைசி ட்விஸ்ட உங்களால கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே முடியாது. சோ ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்து பயந்து ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து நம்ம ஹீரோயினுடைய கழுத்துல கத்தியே வைக்கிறாங்க. இங்க தான் படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பங்களா வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல ஹீரோயினும் ஹீரோனுடைய ஹஸ்பண்டும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. இன்னைக்கு கிளாஸ்லாம் அப்படியே முடியுது. கிளாஸ் மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்ச காரணத்தினால அடுத்த ஒரு மாசத்துக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோனும் சரி ஓகே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸை விட்டு வெளியே வர ஆண்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பின்னாடி வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் இந்த பையன் நல்லா படிக்கிற பையன், அது மட்டும் இல்லாம சில புக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கை வாங்கியும் கொடுத்திருப்பாங்க. நான் கண்டிப்பா படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பிரிட்டிஷ் காரர் கிடையாதா, அமெரிக்கா காரரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய ஹஸ்பண்டோடைய அம்மா வந்துட்டு அமெரிக்கன் தான், ஆனா அப்பா நம்ம ஊருக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வெளியே போகும்போது அங்க கூட வேலை செய்யற இன்னொரு டீச்சரை பாக்குறாங்க. இவருடைய பேரு ஜானு. நம்ம ஹீரோயினும் ஜானும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே மிஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரோ அங்க இருந்து கிளம்புறான். ஜான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு உனக்கு எந்த பிளானும் இல்லை அப்படின்னா என் கூட பாருக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு போயிட்டு செமையா சரு போடுறாங்க. நல்லா பேசுறாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நான் வேணா வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பரவாயில்ல நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள போயிட்டு உட்கார்றாங்க. செமையா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதே டைம்ல ஹஸ்பண்ட் கால் பண்றாரு. ஏமா எங்கம்மா இருக்க, வர எவ்வளவு நேரம் ஆகும், நான் வேணா தூங்க போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் இங்க இருந்து கிளம்புறேன், ஒரு 40-45 மினிட்ஸ்ல வந்துடுவேன், அந்த காட்டு பக்கமா வந்தா இன்னும் கூட சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னும் போது நீ அந்த காட்டு பக்கம்லாம் வராத, நீ நார்மலா ரோடு வழியாவே வா, காட்டு பக்கமா வந்தா பெரிய பிரச்சனை தான், அந்த சைட்ல ஒரு லைட் கூட இருக்காது, சேஃபா நீ ரோட்டு பக்கமா வா, பிராமிஸ் பண்ணு அப்படின்னும் போது சரி ஓகே நான் வரேன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இவங்க அப்படியே கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது செமையா மழை வெளுத்து வாங்குது. ரோடே சரியா தெரிய மாட்டேங்குது. இதுல வேற எவனோ ஒருத்தன் செம்ம வேகமா வண்டி ஓட்டிட்டு போறான். இவங்களுக்கு வண்டி ஓட்டவே ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்த பக்கம் போனா வீட்டுக்கு போகவும் லேட் ஆகும், ரோடு முழுக்க எக்கச்சக்கமான வண்டியா இருக்கும், நம்ம காட்டு பக்கமாவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பக்கமா வண்டியை ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் பெருசா எந்த வண்டியுமே காணோம், ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி மாதிரி தெரியுது. இப்போ வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது காட்டு பக்கமா ஒரே ஒரு கார் மட்டும் நிக்குது. அந்த காருக்குள்ள ஏதோ ஒரு லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினால பார்க்க முடியுது. இந்த இடத்துடைய பேர் தான் பிளாக் வாட்டர் லைன். மக்களே நம்ம ஹீரோயின் வண்டியை நிப்பாட்டி யாருக்காச்சும் ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆன் பண்ணி பாக்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. மேபி அவங்க மழை பெய்யுதுன்னு சும்மா வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்க ஹஸ்பண்ட் தான் காஃபிலாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்து எழுப்புறாரு. சாரிமா நேத்து நைட்டு நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியல, செம டயர்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்லங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள முக்கியமா அந்த பிளாக் வாட்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல காருக்குள்ள இருந்து ஒரு பொண்ணுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரோ அந்த பொண்ணை கொலை பண்ணி போட்டாங்க போல அப்படின்னு சொல்லும் போது என்னங்க சொல்றீங்க டெட் பாடியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனுக்கு தெரியாம பாத்ரூம்குள்ள போயிட்டு போன்ல நியூஸ் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு காருக்குள்ள இறந்து கிடந்திருக்கா. அந்த பொண்ணை யாரோ கத்தியாலேயே குத்தி கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இன்னமும் கொலைகாரன் யாருன்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. நீங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருங்க. உங்களுக்கு கொலைகாரனை பத்தி ஏதாவது தெரியும் அப்படின்னா போலீஸ்ல சீக்கிரட்டா தகவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இத பார்த்து ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. எங்கம்மா காலையிலேயே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்கும் போது நான் ரேச்சலை பார்க்க போறேன்,
ரேச்சலை மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. சரி நம்ம வீட்டை ரெனோவேட் பண்ணோம், அதுக்கு ஏதாவது கான்ட்ராக்டர் பாத்தீங்களான்னு கேட்கும்போது இன்னும் பார்க்கல, கூடிய சீக்கிரமே பாத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க கிளம்பி போயிட்டு ரேச்சலை மீட் பண்றாங்க. ரேச்சலை மீட் பண்ணி அப்படியே உட்காந்து ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டும் ரேச்சலும் ஒரே கம்பெனில ஒன்னா வேலை பாக்குறாங்களாம். ரேச்சல் மட்டும் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு ட்ரிப் போயிட்டு வந்திருக்கா பிசினஸ் விஷயமா. உன்னுடைய பயணம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சரக்கு பார்ட்டி மீட்டிங் இது மூணும் மாறி மாறி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஹேண்ட்சம் பாய் ஜான் எப்படி இருக்காரு, அவனுக்கு கூட மேல ஒரு கண்ணு நினைக்கிறேன், ரெண்டு பேருக்கும் ஏதாவது செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேச்ச எனக்கும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒன்றும் பழக்கம் கிடையாது, எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு, அது மட்டும் இல்லாம ஜானுக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அதை விடு, சூசிக்கு பர்த்டே வரப்போது அதுக்கு கிஃப்ட் வாங்கிட்டியான்னு கேட்க கூடிய சீக்கிரமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஏமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு உங்ககிட்ட காசு கொடுத்தோம் இல்லையா, நீ இன்னமும் கிஃப்ட் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க யோசிச்சு பார்த்து ஆமால காசெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சுல, நான் கூடிய சீக்கிரமே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கிருந்து கிளம்புறாங்க. போகும்போது ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு போயிருப்பாங்க போல. இப்போ வீட்டுக்கு போயிட்டு காரை விட்டு இறங்க அந்த கொலைகாரன் ஒரு லேடியை கொலை பண்ணிட்டான் பாத்தீங்களா, அதே ஞாபகம் இவங்களுக்கு வந்துட்டு போது ஒரு மாதிரி பயமா இருக்கு. வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. எல்லா கதவும் லாக்ல இருக்கா, விண்டோலாம் லாக்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க வீட்டு வாசல்ல யாரோ நிக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இவங்க அப்படியே உத்து பாக்குறாங்க, யாருது அப்படின்னு சொல்லிட்டு சரியா பார்க்க முடியல. இதே டைம்ல ஹஸ்பண்ட் உள்ளுக்குள்ள வந்து என்னமா பண்ற, என்னமா பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க யாரோ நிக்கிறாங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவர் வந்து பார்த்தா ஆளை காணும். அங்க யாருமே நிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் கண்டிப்பா பார்த்தேன், அங்க யாரும் இருந்தாங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பயப்பட ஒண்ணுமே கிடையாது, இது எல்லாமே உன்னுடைய இல்யூஷன் மட்டும்தான், சும்மா ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஏன் இல்யூஷன் வரப்போகுது, சும்மா சும்மா எனக்கு இல்லாத விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சூசியோடைய பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோயின் ஹஸ்பண்டோட போறாங்க. அங்க போனா ரேச்சலும் வந்திருக்கா. ரேச்சல் கிட்ட பேச்சு கொடுக்கும் போது நீ சொன்ன இல்லையா அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு லேடியை யாரோ கொலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேடியும் என்னுடைய கம்பெனியில் தான் ஒர்க் பண்றாங்க, நானும் அவளும் ஒரே டிபார்ட்மெண்ட் கிடையாது, வேற வேற டிபார்ட்மெண்ட், அந்த பொண்ணுடைய பேரு ஜேனு, ஜேனுக்கு 2 வயசுல ட்வின்ஸ் இருக்காங்க, அந்த ட்வின்ஸை பாத்துக்க ஜேனுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போறாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம்லாம் கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஜேன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. 2-3 வாரத்துக்கு முன்னாடி நீ ஒரு பார்ட்டிக்கு என்ன கூட்டிட்டு போன, அங்க வச்சுதான் நான் ஜேனை மீட் பண்ணேன், என் பசங்க உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணாங்க, நானும் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அநியாயமா ஜேனை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோயின் ஜானை பாக்குறாங்க. ஏமா ஜானை உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சூசியை கூப்பிட்டு கேட்கும் போது அவர் தான் என்னுடைய டென்னிஸ் கோச் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ஜானை கூப்பிட்டு புருஷனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போக ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா இல்லையா, அந்த பொண்ணுடைய போட்டோவை போலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போட்டோவை பார்த்து இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நான் சொன்ன ஜேனு இவ தான் அநியாயமா இறந்து போயிட்டா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, அதே கொலைகாரன் என்ன ஃபாலோ பண்றானோ, ஜேனுக்கு அப்புறமா என்ன கொலை பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு, நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டுடைய செக்யூரிட்டியை பயங்கரமா டைட் பண்ணும், ஏதாவது செக்யூரிட்டி கம்பெனியை கூப்பிடுங்க, அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு நாய் வாங்கணும் அப்படின்னும் போது நாயெல்லாம் வாங்க முடியாது, நம்ம பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், பேபியை பார்த்துப்போமா நாயை பார்த்துப்போமா அதெல்லாம் விடு, நீ பயப்படாம அமைதியா படுத்து தூங்கு, நான் காலையில ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கம்பெனிக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப போயிட்டு எல்லா டோரும் லாக்ல இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் போன் அட்டன் பண்ணி காதுல வைக்கும் போது ஒரே கொரகொர சவுண்டா கேக்குது, யாருமே பேச மாட்டாங்க, ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த சவுண்டும் கேட்கவே இல்லை, யாருமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. புருஷன் வந்து யாருமா இந்த டைம்ல கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏதோ ராங் நம்பர்னு நினைக்கிறேன், யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ராங் நம்பரா தான் இருக்கும், படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில ஜேன் கொலை செய்யப்பட்டதை பத்தி நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஜேனுடைய ஹஸ்பண்ட் பொதுமக்கள் கிட்ட உதவி கேட்டிருக்காராம். ஜேனுடைய கொலை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும் அப்படின்னா மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் போயிட்டு இருக்கு. இந்த நம்பரை ஹீரோயின் நோட் பண்றாங்க. இதே டைம்ல வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோயின் பொறுமையா போயிட்டு பார்க்கும்போது இந்த வீடை ரெனோவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்கன்னு சொல்லிட்டு கவரு துணிலாம் தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அந்த கவருக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இதை நம்ம ஹீரோயின் பார்த்து பயந்து கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அங்க யாரையுமே காணோம். இதே டைம்ல போன் ரிங் அடிக்குது. போன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ பின்னாடியே ஏதோ ஒரு நிழல் ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு
போன் அட்டென்ட் பண்ணா இதுக்கு முன்னாடி ஒரு போன் கால் வந்துச்சு பாத்தீங்களா, கொர கொர அப்படின்னு சொல்லிட்டு அதே போல சவுண்ட் மட்டும் கேக்குது. யாரா இந்த டைம்ல கால் பண்றா, ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பார்த்துட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓபன் பண்ணா, நான் செக்யூரிட்டி கம்பெனில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்றாரு. இன்னைக்கு காலை தான் கால் பண்ணேன், நாளைக்கு தான் வரேன்னு சொன்னீங்க, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க ஒரு வேலையா வந்தேன், அப்படியே இந்த வேலையை முடிச்சுட்டு போலாம் தான் வந்திருக்கேன், உள்ளுக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அப்படியே வீட்டெல்லாம் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேலைக்கு போயிருக்காரு, இது வர டைம் தான், கூடிய சீக்கிரமே வந்துருவாரு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப பாருங்களேன் நம்ம காட்டுக்குள்ள முக்கியமா இந்த பிளாக் வாட்டர் லைன் கிட்ட ஏதோ ஒரு லேடியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி செக்யூரிட்டி சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கொலை செய்யப்பட்டதும் ஒரு விதத்துல நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, இவனை பார்க்கவே ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ நீங்க கிளம்புங்க, என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வீட்டோடைய ப்ளூ பிரிண்ட் என்கிட்டே இருக்கு, அதை வச்சே நான் உங்களுக்கு எஸ்டிமேட் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவரு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிளம்பி அந்த பிளாக் வாட்டர் லைனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது நிறைய பேர் அந்த பொண்ணு இறந்து போன இடத்துல பூங்கொத்து போட்டோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. கிட்ட போயிட்டு ஹீரோயின் பார்க்கும்போது அங்க ஒரு இயரிங் இருக்கு. இந்த இயரிங்கை பார்க்கும்போது ஹீரோயின் என்ன விஷயம் யோசிச்சாங்க அப்படின்னே தெரியல. அதை கையில் எடுத்துக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. அந்த டைம்ல அங்க ஒரு நரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பயந்துட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து கதவை லாக் பண்ணிட்டு வீடு முழுக்க தேடி ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பொண்ணு இறந்து போன இடத்துல ஒரு கம்மலை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதே போல அந்த கம்மலுடைய இன்னொரு பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அப்படின்னா இந்த கம்மல் நம்ம ஹீரோயினுக்கு சொந்தமான கம்மல் தான் போல. ஆனா ஒரே ஒரு கம்மல் மட்டும் எப்படி அங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் புரியல, நமக்கும் புரியல. அடுத்து நம்ம ஹீரோயின் போயிட்டு பாத்டப்ல படுத்து குளிச்சுக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு அங்க வந்து யாரோ இவங்களை அப்படியே தண்ணிக்குள்ள முக்கி கொலை பண்ண பாக்குறாங்க. இவங்க அப்படியே உயிருக்கு செமையா போராடுறாங்க, என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க பாக்குறாங்க. திடீர்னு அந்த கை அங்கிருந்து காணாம போது. இவங்க ஏஞ்சி பார்க்கும்போது அங்க யாரையுமே காணோம். இப்போ நம்ம ஹீரோயின் பயந்துட்டு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு நடந்து போச்சு, யாரோ என்ன தண்ணியில முக்கி கொலை பண்ண பாக்குறாங்க, நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது, நீ வெயிட் பண்ணு, கொஞ்சம் சேஃபா இரு, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல, போலீஸுக்கெல்லாம் கால் பண்ண வேணாம், முதல்ல வீட்டுக்கு வந்து நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவரும் போனை கட் பண்றாரு. அடுத்த சீன்லயே பார்த்தா போலீஸ் வந்து கதவை தட்டுறாங்க. ஒரு லேடி போலீஸ் அவங்க டீமோட வந்திருக்காங்க. ஐயோ மேடம், நான் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டேன், யாரோ என்ன தண்ணிக்குள்ள முக்கி கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி. மேபி நான் யோசிச்சு கூட பார்த்திருக்கலாம், என்னுடைய தோணலா கூட இருக்கலாம். அதுக்குள்ள என்னுடைய ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியாம கால் பண்ணி சொல்லிட்டாரு போல, சாரி அப்படின்னு சொல்லும் போது, ஏமா நீ என்ன பேசுற அப்படின்னு எனக்கு புரியல. இந்த ஜேன் அப்படின்ற பொண்ணை பிளாக் வாட்டர் லைன்ல வச்சு யாரோ கொலை பண்ணாங்க இல்லையா, அதே சமயத்துல முக்கியமா அந்த டைம்ல நீ அந்த பக்கம் வண்டியில போன, கார்ல போன அப்படின்ற மாதிரி சீக்ரெட் டிப் லைனுக்கு யாரோ கால் பண்ணி சொன்னாங்க, நீ போனியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா போன, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு யாரு கால் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த சீக்ரெட் டிப் லைனுக்கு தான் கால் பண்ணி சொன்னாங்க, வா உள்ளுக்குள்ள போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, இதே டைம்ல ஹஸ்பண்ட் வராரு. ஏமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள வராரு. இப்போ போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன டைம் இருக்கும், எதுக்காக அந்த பக்கமா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அன்னைக்கு நான் ஸ்கூல்லாம் முடிஞ்சு என் ஃப்ரெண்டோட சேர்ந்து சருகு போட்டு கிளம்ப டைம் ஆயிடுச்சு, செமையா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பக்கமா வந்துட்டே இருக்கும் போது ஒரு காரை பார்த்தேன், காருக்குள்ள ஏதோ ஒரு லேடி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணேன். நான் காரை நிப்பாட்டி ஏதாவது உதவி வேணுமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணேன். ஆனா அவங்க உதவி கேட்கற மாதிரியே இல்ல, நான் பாட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ பார்க்கும்போது அந்த லேடி உயிரோட இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த விஷயம்லாம் நான் நோட் பண்ணவே இல்லை, செமையா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, முன்னாடி இருக்க ரோடே கண்ணுக்கு தெரியல அப்படின்றாங்க. சரி அந்த காட்டு பக்கமா அக்கம் பக்கத்துல யாரையாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் அப்படி யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்ப, ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட செமையா கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த காட்டு பக்கமா வராது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் மீறி நீ எதுக்காக அந்த பக்கம் வந்த, அது மட்டும் இல்லாம இந்த விஷயம்லாம் நீ எதுக்காக என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மறைக்கணும் அப்படின்லாம் மறைக்கல, நான் அந்த பக்கம் வந்தேன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா கோவப்படுவீங்க, எதுக்கு நீங்களும் நானும் கோவப்பட்டு சண்டை போடணும் அப்படின்னு தான் அந்த விஷயத்த சொல்லாம மறைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ பாத்தியா அந்த லேடி அந்த டைம்ல உயிரோட இருந்தாலா, நீ எதுக்காக காரை விட்டு இறங்கி போயிட்டு அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏங்க நான் தான் சொன்னேன்லங்க சரியான மழை, காரை நிப்பாட்டுன்னு, அவங்க உதவி கேட்கற மாதிரியே தெரியல, ஏதோ சும்மா வெயிட் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன். ஆனா அந்த டைம்ல என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க போல, அந்த கொலகாரன் என்னை கண்டிப்பா பார்த்துட்டான், பார்த்துட்டு தான்
போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன மாட்டி விட பாக்குறான் போல, கண்டிப்பா என்ன தேடி வந்து கொலை பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, நீ ஏமா அந்த மாதிரி நெகட்டிவாவே யோசிக்கிற, அந்த பக்கம் யாரோ போயிருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு கூட போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் செட் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னும் போது, என்னங்க திடீர்னு எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தான் சொன்னேன் இல்லையா பிசினஸ் ட்ரிப்பா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டியான்னு கேட்கும் போது, நீங்க எப்ப சொன்னீங்க, எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் 3 வாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிசினஸ் ட்ரிப்பா வெளியூர் போறேன் அப்படின்னு சொன்னேன், நீ தான் மறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லும் போது, சும்மா சும்மா சொல்லாத விஷயங்கள்லாம் சொல்லிட்டு ஏமாத்தாதீங்க, நீங்க சொல்லியிருந்தா கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இதோட இந்த சீன் கட் ஆகுது. அப்படியே அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாரு, இவங்களுக்கு தனியா இருக்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சலுக்கு கால் பண்ணி வர சொன்னா, இன்னைக்கு என்னால கண்டிப்பா வர முடியாது, இன்னைக்கு என் கிளைண்டோட ஒரு மீட்டிங் இருக்கு, மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போவே ரொம்ப லேட் ஆயிடும், சாரிமா அப்படின்னு சொல்லும் போது, சேச்சே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்க்கும்போது அங்க ஆண்ட்ரோ தான் வந்திருக்கான். டேய் நீ எப்படிடா இங்க, என் வீடியோ எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க கொடுத்தீங்க இல்லையா அந்த புக்கை படிச்சு முடிச்சிட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது, சரி ஓகே வீடு எப்படி தெரியும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க தான் இந்த வீடை வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும், இந்த வீடு பல வருஷமாவே பூட்டி கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டுக்குள்ள பேய் நடமாட்டங்கள் இருக்கு அப்படின்னு கூட ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கு, அது உண்மையான கேட்கும் போது மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு, நான் கூட சில விஷயங்களை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. ஓகே உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ அங்க இருந்து கிளம்புறான். அடுத்து ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு பார்த்தா ஸ்கூல்ல யாரையுமே காணோம். திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ பக்கமா எட்டி பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ வந்து மேல கை வைக்கிறாங்க. இவங்க ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டாங்க. யாருன்னு பார்த்தா ஜான் தான். ஏமா யாருமே இல்லாத ஸ்கூலுக்குள்ள நீ உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேரி தான் வர சொன்னாங்க, ஆனா வந்து பார்த்தா யாரையுமே காணுமே அப்படின்னும் போது, மேரிய நேத்து ஈவினிங் தான் நான் தான் கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்ல டிராப் பண்ணேன், அவங்க கிளம்பி அவங்க ஊருக்கே போயிட்டாங்க, இன்னைக்கு எந்த மீட்டிங்குமே கிடையாது அப்படின்னும் போது, எனக்கு மெசேஜ் வந்துச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை செக் பண்ணி பார்த்தா எந்த மெசேஜையுமே காணும். இவங்க அப்படியே முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரீசன்ட் டேஸ்ல எனக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, ஒரே குழப்பத்தோட இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கிட்ட கேட்கும் போது, எனக்கு டென்னிஸ் பிராக்டிஸ் இருந்துச்சு, பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன், இன்னும் பசங்க யாரும் வரல, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயா, நம்ம பாருக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, என் புருஷங்காரன் கூட இன்னைக்கு நைட்டு வீட்டுல கிடையாது, ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு பார்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார்ல ஏறி கிளம்ப, இவன் ஒரு மாதிரி குருன்னு பாக்குறான். இவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு போல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்ட் கால் பண்றாரு, என்னமா உன் ஃப்ரெண்டு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கான், பரவாயில்ல நான் தனியாவே இருந்துப்பேன், நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்போ வீட்டுக்குள்ள அந்த ரெனோவேஷன் பண்றதுக்காக ரூம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது, ஒருவேளை எலி பூனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேக்குது. அந்த கவர்களுக்கு நடுவுல யாரோ நிக்கிற மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்து இவங்க பயந்துட்டே இருக்கும்போது ஏதோ ஒண்ணு இவங்களை அப்படியே இழுத்து தள்ளி விடுது. அந்த கவர்லாம் கழுத்துல மாட்டுது. இவங்க அப்படியே செமையா கத்திட்டு அழுதுட்டு அங்கிருந்து ஓடி வராங்க. அதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணா வழக்கம் போல அந்த கொரகொர சவுண்டு இவங்க கடுப்பாயிட்டு போனை கட் பண்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ அமானுஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகுறாங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோனுடைய அம்மா கூப்பிடுற மாதிரியே சவுண்ட் கேக்குது. இவங்க எந்திரிச்சு போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த வயசான உருவம் ஒண்ணு தெரியுது. ஸ்டார்டிங்ல இவங்க பயப்படாம கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் பயந்துட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டு கதவை லாக் பண்ணிக்க, உள்ளுக்குள்ள என்னமோ ஒழுந்து உடையுது, கண்ணாடி பாட்டில்லாம் உடையுது, யாரோ கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த கதவையே உடைக்க ட்ரை பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பயந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்லயே அந்த லேடி போலீஸ் டீமோட வந்து வீடு முழுக்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியல, வீடு முழுக்க செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த கண்ணாடி பீஸும் உடையில, யாரும் உள்ளுக்குள்ள வந்து இந்த பொண்ணை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண மாதிரி கூட தெரியல, ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுடைய டீடைல் எல்லாம் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவங்க செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணுடைய அம்மா டிமென்ஷியாவால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினே மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டு 2 வருஷம் மென்டல் அசைலம்ல இருந்து அதுக்கப்புறம் குணமாய் வந்திருக்காங்க. சோ அதனால கூட இந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவங்க சொல்லும் போது, சரி ஓகே இந்த பொண்ணு
மேல நான் ஒரு கண்ணு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸ் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்பா சாமி இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையே காலி பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்றாங்க. அங்க ஜான் வந்து ஹீரோயினை மீட் பண்றான். என்ன விஷயம் தான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி, அந்த ஆண்ட்ரோ இருக்கான் இல்லையா, அவன் மேல தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடிக்கு வந்து என்ன மீட் பண்ண ட்ரை பண்றான், பேச ட்ரை பண்றான். நேத்து கூட ஒரு புக்கை கொடுக்க ட்ரை பண்ணும்போது என் கையை அப்படியே டச் பண்ணிட்டு போனா. இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது, பார்க்கலாம் என்ன விஷயம் இருந்தாலும் போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப அப்படியே நம்ம ஹீரோயின், அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நீங்க வந்தா பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு கிஸ் பண்ண கிட்ட வரும்போது இவங்க அப்படியே அமைதியா இருக்காங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே சொல்றாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறு பார்வையோட அவன் அங்க இருந்து கிளம்புறான். அன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்து மீட் பண்றாரு. இவங்க எல்லாமே சொல்றாங்க, நீ முதல்ல என்ன பண்ணு, உன்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த இல்லையா, அந்த மாத்திரைய கண்டினியூவா போட ஸ்டார்ட் பண்ணு. நீ அந்த மாத்திரைய ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த மாதிரிலாம் இல்யூஷன் வருது போல அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க எனக்கு வரது இல்யூஷன்லாம் கிடையாது, நான் கண்ணால பாக்குறேன், என்னால புரிஞ்சுக்க முடியுது, என்னால நடக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஓகே, நான் வரத்துக்கு முன்னாடி காலையில அந்த செக்யூரிட்டி கம்பெனிக்காரங்களை மீட் பண்ணி நீயே ஏன் சைன் பண்ண, என்கிட்ட எதுவுமே ஒரு ஒப்பீனியன் கூட கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் எப்பங்க சைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கான்ட்ராக்டரை நான் மீட் பண்ணிட்டு தான் வரேன், என்கிட்ட நீ சைன் பண்ணதுக்கான அந்த நகல் கூட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே நீங்க இல்லாம நான் கண்டிப்பா சைன் பண்ண மாட்டேன், சைன் பண்ண மாதிரி ஞாபகம் கூட இல்லையே, எங்க அந்த காப்பியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, காப்பி பேக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாரு. இவங்க போயிட்டு பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த சைன் பண்ணதுக்கான காப்பி இருக்கு, இவங்க தான் சைனே போட்டிருக்காங்க. நம்ம புடவையிலேயே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்யூஷனை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மேலேயே அவங்க டவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம பைத்தியம் ஆயிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அப்படியே அங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினை வீட்டுல காமிக்கிறாங்க. கார்டன்ல ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க வந்து ஹஸ்பண்ட் ஜெயினை வந்துட்டு யாரோ கத்தியால சமையா குத்தி கொலை பண்ணிருக்காங்க. இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, சும்மா சும்மா அந்த நியூஸை பத்தி என்கிட்ட சொல்லி கடுப்பேத்தாதீங்க, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா நான் உங்ககிட்ட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பத்தி பேசிட்டேன், எதுக்காகமா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதே டைம்ல அந்த லேடி போலீஸ் வந்திருக்காங்க. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும், ஜெயின் கிட்ட நீங்க பேசும்போது ஹஸ்பண்ட பத்தி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது, ஆமா நிறைய விஷயம் சொன்னாங்க, ஜெயினுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப நல்லவரு, குழந்தைங்களையும் என்னையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க, மத்தபடி தப்பா எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி அன்னைக்கு நைட்டு நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு 11 இருக்கும் அப்படின்றாங்க. அந்த டைம்ல உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவரு நான் வரத்துக்கு முன்னாடியே படுத்து தூங்கிட்டாரு, அவரு கெஸ்ட் ரூம்ல படுக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, நீங்களும் அவரும் ஒன்னா தூங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவருக்கு குரட்டை விடுறதுல ப்ராப்ளம் இருக்கு, குரட்டை விட்டா நான் தூங்க மாட்டேன் ஏஞ்சிருவேன், சில நேரங்கள் ஒன்னா படுத்துப்போம், அவர் டயர்டா இருந்தா கெஸ்ட் ரூம்ல போயிட்டு படுத்து தூங்கிடுவாரு அப்படின்னும் போது, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே அங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வர, வெளியே ஒரு லெட்டரை பாக்குறாங்க. இந்த லெட்டரை ஜெயினுடைய ஹஸ்பண்ட் தான் போட்டு போயிருக்காரு போல. நீங்க எப்ப வேணா வீட்டுக்கு வரலாம், நீங்க வீட்டுக்கு வந்தா என் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஜெயினும் கொஞ்சம் நல்லாவே பழகிருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க போல, அத ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்லியிருக்காங்க போல. இதை நம்ம ஹீரோயின் படிச்சுட்டே இருக்கும் போது அங்க அந்த ஆண்ட்ரோ பையன் இவங்கள பார்த்துட்டே கையை காமிச்சிட்டே போறான். டே யாரா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தே லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து போயிட்டு ஜெயினுடைய ஹஸ்பண்டை மீட் பண்ணி கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. நான் என் பொண்டாட்டிய ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன், என்னைக்குமே நான் அவளை விட்டு இருந்ததே கிடையாது, அன்னைக்கு மட்டும் அவன் வேலைக்கு போகாம இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா என் கூட இருந்திருப்பா, ஏன்னா அவன் வேலைக்கு போனாலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அன்னைக்கு நைட்டு ஏதோ முக்கியமான வேலை விஷயமா தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை, அடிக்கடிக்க ஒரு பையன் கூட சேர்ந்துட்டு டென்னிஸ் விளையாடுவா, நம்ம ஜானை பத்தி சொல்றான், ஒருவேளை அவன் கூட என் பொண்டாட்டிய கொலை பண்ண வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சேச்சே அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, ஜெயின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவ உங்க மேலயும் உங்க குழந்தை மேலயும் ரொம்பவே பாசம் வச்சிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. ஏதோ டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் போயிட்டு வாங்கினா, அது ஒரு பேபி சேரு, என்னமா பிரெக்னெண்டா இருக்கியா, என்கிட்ட வந்துட்டு சர்ப்ரைஸா சொல்ல நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது,
கிடையாது. என் கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன், நான் ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படின்னும் போது, நீ ஆர்டர் பண்ணாமலே வந்துருமா, நீ தான் ஆர்டர் பண்ணிட்டு மறந்து போயிருப்ப அப்படின்னும் போது, ஏங்க எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் எதுவுமே ஆர்டர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் ரீசன்ட் டைமா பார்க்குறேன், நீ கொஞ்சம் கூட சரியே கிடையாது, வா நம்ம போயிட்டு டாக்டரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா டாக்டரை பார்க்க கூட்டிட்டு போறாரு. டாக்டரை போயிட்டு மீட் பண்ணி, என் பொண்டாட்டி ரீசன்ட் டைம்ல கொஞ்சம் கூட சரியே கிடையாது, எதையுமே ஒழுங்காவே ஞாபகம் வச்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, உங்க அம்மாவுக்கு கூட டிமென்ஷியா இருந்துச்சு தானே, உன்னுடைய அம்மாக்கு டிமென்ஷியா வரும்போது என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 55 அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கூட டிமென்ஷியா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க என் பொண்டாட்டி இப்போதாங்க 30 வயசு ஆகுது, அதுக்குள்ள எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சில பேருக்கு ரொம்பவே சீக்கிரமா கூட வரும், இப்போதைக்கு இந்த டேப்லெட்லாம் போடுங்க, ஒரு வாரம் கழிச்சு சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கணும், அந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உண்மையிலேயே டிமென்ஷியா இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இவங்க மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் செமையா அழுகுறாங்க. சே நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, ஜெயனுடைய ஹஸ்பண்ட அந்த போலீஸ் வந்து மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு போன விஷயம்லாம் சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஜேன் உயிரோட என் கூட இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட அஃபேர்ல இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னா, அது யாரு என்னன்னு தெரியல, இது உங்க கேஸுக்கு ஏதாவது உதவியா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, இவங்க அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, எந்த பொண்ணு அஃபேர்ல இருப்பா, ஒருவேளை ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹஸ்பண்டும் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டே இருக்கும்போது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரு மேல போயிட்டாரு. இவங்க மட்டும் தனியா உட்கார்ந்து டிவி பார்த்துட்டே இருக்க, திடீர்னு டிவில அந்த கேபிள் கனெக்ஷன் கட் ஆனா ஒரு மாதிரி வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து அந்த பொறி பொறியா வந்து அந்த பொறிக்கு நடுவுல ஒரு பேயோடைய உருவம் தெரியுது. அது நம்ம ஹீரோனுடைய அம்மா போல. அவங்க ஹீரோனுடைய பேரை சொல்லி கூப்பிடும் போது இவங்க பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. ஓடுனா அங்கேயுமே ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இவங்க கிச்சனுக்குள்ள ஓடுனா அங்க ரத்த கரை படிஞ்ச ஒரு கத்தி இருக்கு. இதையெல்லாம் பார்த்து பயந்துட்டு, என்னங்க என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது புருஷன் வராது. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க வாங்க ரத்த கரை படிஞ்ச ஒரு கத்தியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காமிச்சா, அங்க கத்தியை காணும். இவங்க பார்த்த எதுவுமே இப்ப காணும். எங்கம்மா கத்தியே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் பார்த்தேன், நான் கண்டிப்பா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது, இங்க பாரு நீ மேபி தூங்கிருப்ப, கனவு கண்டிருப்ப, கொஞ்சம் அமைதியா என் கூட வா, தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்ண முடிக்கிறாங்க. போன்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. போன் எடுத்து பார்த்தா நோட்டிபிகேஷனே காணும். என்ன சவுண்ட் கேட்டுச்சு, ஆனா நோட்டிபிகேஷன் மட்டும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ லைட்லாம் அணைஞ்சு எரிய ஆரம்பிக்குது. இவங்க பார்த்து பயப்படுறாங்க. இதே டைம்ல போலீஸ் வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது எல்லாமே நார்மலா இருக்கு. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த மாதிரி இந்த லைட்லாம் ஆஃப் ஆகி இருந்துச்சு, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படி எதையுமே பார்க்கல அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ என்னுடைய இறந்து போன அம்மா என்ன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது, இவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்க ஒரு அசைலம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இந்த போலீஸ் லேடிக்கு நல்லாவே தெரியும். அதனால பெருசா பேச்சு கொடுக்காம, இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, மறுபடியும் போலீஸோடைய டிப் லைனுக்கு யாரோ கால் பண்ணி, நீங்க கிளம்பி அந்த லேடி இறந்து போனாங்க இல்லையா, கொலை செய்யப்பட்ட ஸ்பாட், அங்க போனீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க ஏன் அங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு யாருமா கால் பண்ணி சொல்றா, யாரு என்ன ஃபாலோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்களை யாரும் ஃபாலோ பண்ணல, ஏதோ பொதுமக்கள்ல சில பேர் பார்த்திருப்பாங்க போல, அதுல ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் கால் பண்ணி சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது, இவங்க நேரா போயிட்டு அந்த இயரிங்க கொண்டு வந்து கொடுத்து, அவங்க அந்த ஸ்பாட்ல இருந்து இயரிங்க கொண்டு வந்த விஷயம் வீட்டுல வந்து பார்க்கும்போது, இன்னொரு பேர் இயரிங்க இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, அடி பாவி இந்த விஷயத்த நீ எதுக்காக கால் பண்ணி போலீஸ்க்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஆக்சுவலா ஹீரோனுடைய தாட் என்ன அப்படின்னா, நான் தான் அந்த லேடியை கொலை பண்ணிட்டு மறந்து போயிட்டேனா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, அந்த விஷயம்லாம் விடுங்க, நான் விசாரிச்சு உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கல, உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு, ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கும் அந்த ஜானுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது கேள்விப்பட்டேன், அது உண்மையான கேட்க, சேச்ச அது உண்மை கிடையாது, நானும் ஜானும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுடைய பேர் வந்துட்டு நம்ம ரேச்சலுடைய ஃபேமிலியுடைய பேர்ல இருக்கே, இந்த வீட்டுக்கும் உங்க ஃப்ரெண்டு ரேச்சலுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரேச்சலுடைய குடும்பத்துக்கு சொந்தமானதுதான் இந்த பெரிய வீடு. சில பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ரேச்சலுடைய தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அது மொத்தமா நாசமா போயிட்டு இந்த பெரிய
பெரிய வீட்டை வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃபேமிலி கிட்ட வித்துட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னி வரைக்கும் அந்த ரேச்சலுடைய ஃபேமிலியோட பேரு இந்த வீட்டுடைய பேரா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், ஏதாவது நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இவங்க அந்த ஈரிங்க அந்த ஸ்பாட்ல இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயமே இப்பதான் புருஷனுக்கு தெரிய வந்து புருஷன் காட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டியா, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும் போது இவங்க அமைதியா இருக்காங்க. இன்னைக்கு உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தேன், டாக்டர் தான் அமைச்சிருக்காரு, உனக்கு டிமென்ஷியாவுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி தெரியுதான், ட்ரீட்மெண்ட் எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாரு அப்படின்னும் போது இவங்க மனசுடைஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த சூசின்ற ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. உனக்கு அந்த ஜேனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது லைட்டா மீட் பண்ணி பேசியிருக்கேன், பெரிய பழக்கம்லாம் கிடையாது, எனக்கு ஒரு ஃப்ரெண்டை தெரியும், அவளுக்கு ஜேனை ரொம்பவே நல்லாவே தெரியும், அவளும் ஜேனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நீ பேசி அந்த ஃப்ரெண்டுடைய நம்பர் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யோசிக்கும் போது நீ வாங்கி தரல அப்படின்னா நான் ரேச்சல் கிட்ட கேக்குறேன், ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே கிளப்ல தானே இருக்கோம், ஆனா எனக்கும் அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கும் பழக்கம் கிடையாது, ரேச்சலுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கும் பழக்கம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ரேச்சல் கிட்ட மட்டும் போயிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரிய பத்தி பேசிடாத, சாமி ஆடிடுவா, அவளால அந்த ஃப்ரெண்டுக்காரியோடைய குடும்பமே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லும் போது அடியே என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரேச்சலுக்கும் அந்த ஃப்ரெண்டோடைய புருஷனுக்கும் அஃபேர் இருந்துச்சு, ரேச்சலும் அந்த ஃப்ரெண்டோடைய புருஷனும் அடிக்கடிக்க இட்டாலிக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு டவுட் வந்து ஒரு நாள் புருஷன்காரனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக இவங்க ரெண்டு பேரும் குஜாலமா இருக்கிற விஷயத்த கண்ணால பார்த்து கையும் களவுமா பிடிச்சி உனக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப அந்த பொண்ணு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீ போயிட்டு ரேச்சல் கிட்ட அந்த பொண்ணை பத்தியும் இல்லனா அந்த ஃப்ரெண்டுக்காரி கிட்ட போயிட்டு ரேச்சலை பத்தியும் பேசினா கொலை காண்டாயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனால இந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியல. ரேச்சல் அந்த மாதிரி மோசமான பொண்ணு கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன், நம்பர்தும் நம்பாதும் உன்னுடைய விஷயம், நான் வேணா அந்த ஃப்ரெண்டுக்காரி கிட்ட பேசி நம்பர் கிடைக்குமான்னு பாக்குறேன், நம்பர் கொடுத்தா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்ல இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி கம்பெனிக்கு கால் பண்ணி நான் ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் உடைய காப்பி என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு இன்னொரு காப்பி அனுப்பிச்சு விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க சென்ட் பண்றாங்க. அதுல பார்த்தா ஹீரோயின் சைன் பண்ணவே இல்ல, இதுக்கு முன்னாடி நான் சைன் பண்ணலையான்னு கேட்கும் போது இல்லவே இல்லை அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா எதுக்காக ஹஸ்பண்ட் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த சீன்லயே போயிட்டு ஃப்ரெண்டுக்காரியை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நிறைய பொய் சொல்றான், யார் கூடயோ அஃபேர் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உனக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா பிரைவேட்டா ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேட்டரை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணு, உண்மையிலேயே அவர் மேல தப்பு இருக்கு, அவர் அஃபேர் வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் போயிட்டு அவர்கிட்ட பேசு, எந்த ஆதாரமும் இல்லாம பேச போனா நமக்கு தான் பிரச்சனை, குடும்பம் மொத்தமா அழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. இல்ல எனக்கு வந்துட்டு சந்தேகமாவே இருக்கட்டும், முதல்ல நானே சரி கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக என் புருஷன் மேல சந்தேகம் பண்ணும், நீ அதை விடு, இதுக்கு முன்னாடி நீ யார் கூடயாச்சும் அஃபேர்ல இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க, என்னமா இப்படிலாம் கேள்வி கேட்கிற, இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு பாத்ரூம் வருது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இதே டைம்ல இந்த ரேச்சல் இருக்கா பாத்தீங்களா, இவளுடைய பேக்ல இன்னொரு போன் இருக்கு, அந்த போனுக்கு ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த பொண்ணு எதுக்காக ரெண்டு போன் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு போனை மட்டும் ஆட்டையை போட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த போன்ல அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஓபன் பண்ணா இங்க வச்சான் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கும் ரேச்சலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் பர்சனலா சேட் பண்ணிக்க தனித்தனியா போன் வச்சிருக்காங்க போல, அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் கேட்டு அப்படியே மனசெல்லாம் உடஞ்சி போகுது. இது மட்டும் இல்லாம ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சான் பாடுறா அப்படின்ற மாதிரி ஜேனை கொலை பண்ண கொலைகாரன் வேற யாரும் கிடையாது, நம்ம ரேச்சல் தான். ரேச்சலும் இந்த புருஷன்காரனும் ஆபீஸ்ல ஒன்னா இருக்கிற விஷயத்த இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. ஜேன் பார்த்த விஷயத்த ரேச்சலும் பார்த்துட்டு இந்த பொண்ணு அப்படியே விட்டா உண்மையை வெளியே போயிட்டு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண பிளான் போட்டிருக்கா. அந்த பிளாக் வாட்டர் லைனுக்கு வர வச்சு ரேச்சல் தான் ஜேனை கொலை பண்ணிருக்கா. கொலை பண்ணிட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் கார்ல கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. இந்த விஷயத்தையும் ரேச்சல் தான் பார்த்திருக்கா. பார்த்தவ போலீஸ்க்கும் இவ தான் கால் பண்ணி சொன்னா போல. அது மட்டும் இல்லாம ஜேனை எந்த கத்தியை வச்சு கொலை பண்ணாலோ அதே கத்தி கார்டன்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருக்கா. நம்ம ஹீரோயின் கார்டனுக்கு போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா கத்தி அங்கதான் மக்களே இருக்கு. நம்ம ஹீரோயினை மாட்டி ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொண்டு வந்து இங்க வச்சுட்டு போயிருக்கா போல. இதையெல்லாம் பார்த்து ஹீரோயினால தாங்கவே முடியல, செமையா அழுகுறாங்க. என்ன பண்றது அப்படின்னே புரியாம அதே கத்தியால கையறுத்துட்டு அப்படியே போயிட்டு சோஃபால பட்டு
விடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் போக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் அங்க ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரோ வந்து கதவை தட்டி பார்க்கறான். யாரும் திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ பக்கமா பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் உழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து பயந்து போன பையன் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றான். போலீஸ் வந்துட்டு அந்த புருஷனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. புருஷங்காரன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்னாச்சு, என் பொண்டாட்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போலீஸ் ஆம்புலன்ஸ்ல உங்க பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் வேகமா கிளம்புறாரு. அடுத்த சைன்லயே பார்த்தா ரேச்சல் கூட சேர்ந்துட்டு வீட்டுக்கு வராரு. அந்த போன் நம்ம ஹீரோயின் கையில கட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையுமே ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த போனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அங்க வந்த ஜானு இந்த புருஷன்காரனை போட்டு பொலன்னு பொழக்கிறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இந்த டைம்ல ரேச்சல் ஜானை அட்டாக் பண்ணி அந்த புருஷன்காரனை காப்பாத்துறா. நம்ம ஹீரோயின் இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் தற்கொலை முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகப்பட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஏதோ ஹீரோயின் பிளான் பண்ணிருக்காங்க போல. நம்ம ஹீரோயின் ஓடிக்கிட்டே இருக்கும் போது பின்னாடி ரேச்சல் கழுத்துல கத்திய வைக்கிறா. அப்பயும் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை அடிச்சு தள்ளி விட்டு ஓடுறாங்க. கடைசியா புருஷனும் ரேச்சலும் சேர்ந்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு, உன்னை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீயும் ஜானும் அஃபேர்ல இருக்கீங்களா? எவ்வளவு வருஷமா உன் புருஷனுக்கு நீ துரோகம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சீ வாயமோடு, நான் ஒன்னும் உன்ன மாதிரி ஆள் கிடையாது. என் புருஷனை உசார் பண்ணி நீ தான் அவன் கூட அஃபேர்ல இருக்க அப்படின்னு சொல்லும் போது நாங்க ஒன்னும் அஃபேர்ல கிடையாது, நானும் அவரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாங்க ஒன்னு சேர நீ மட்டும்தான் தடையா இருக்க. அதனால உனக்கு டிமென்ஷியா வந்துருச்சு, நீ மென்டலி பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்ற மாதிரி காமிச்சு கடைசியா உன்னையே தற்கொலை பண்ணிக்க வச்சு நாங்க ஒன்னு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணா நீ எங்களை மாட்டியோட ஒரு பிளான் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்தியால குத்த போகும்போது ஹஸ்பண்ட் தடுக்கிறாரு. அப்போ தெரியாம அவருக்கு மேல கத்தி குத்தி அவர் அப்படியே சுருண்டு விழுந்து இறந்து போறாரு. இப்போ இதே ஸ்பாட்டுக்கு போலீஸ் சுத்தி வளைக்கிறாங்க. இந்த ரேச்சலை கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது இது எதுக்குமே நான் காரணம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு அந்த வியாதி முத்தி போயிட்டு அவ தான் புருஷனை அட்டாக் பண்ணிட்டா, நான் அவளை கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீ நடிச்ச வரைக்கும் போதும், எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே அவ எங்களுக்கு கால் பண்ணிட்டா. நாங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் உங்களை பிடிக்கலான்னு பார்த்தோம். நீ அநியாயமா அந்த புருஷன்காரனை கொலை பண்ணிட்டு இப்போ ஜெயிலுக்கு போற அப்படின்னு சொல்ல போலீஸ்காரமா நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கும் போது இங்க பாரு, உனக்கும் அந்த புருஷன்காரனுக்கும் ரீசெண்டா ஒன்னும் பழக்கம் கிடையாது. நீயும் அந்த புருஷன்காரனும் ஒன்னா ஒரே காலேஜ்ல படிச்சிருக்கீங்க. அந்த ஆளு சீனியரு, நீ ஜூனியரு, லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இதே டைம்ல தான் உன்னுடைய தாத்தாக்கு பினான்சியலா சில ப்ராப்ளம்லாம் உங்க சொத்தெல்லாம் விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது அந்த பெரிய வீட்டை நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி தான் வாங்கியிருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோயின் ரேச்சலுக்கு ஃப்ரெண்டா இருந்தா கூட இவங்க நம்ம வீட்டை வாங்கிட்டாங்களே, இந்த வீடு நமக்கு சொந்தமான வீடு, இந்த வீடை எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் அந்த புருஷன்காரனும் பிளான் போட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணுக்கு டிமென்ஷியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி அந்த பொண்ணை தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டு அந்த வீடு சொத்து பத்து அந்த புருஷன்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீ ஆண்டு அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. உங்களை பிடிக்க நாங்க எல்லாருமே ஒரு பிளான் போட்டோம், இந்த பிளானை போட்டு கொடுத்ததே ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் புருஷன் மேல சந்தேகப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேச்சலோடைய அந்த சீக்ரெட் போன் கிடைச்சது பாத்தீங்களா, அப்பயே கெஸ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நாடகம் போட்டிருக்காங்க. அந்த போலீஸ்க்கு, ஜானுக்கு, அந்த ஆண்ட்ரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி உதவி கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமா தான் பிளான் பண்ணி இப்ப இவங்களை பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க மக்களே. கடைசியா புருஷங்காரன் செத்து போயிட்டான். ரேச்சலை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தனிமையா இருக்காங்க. புருஷங்கார வேணா ஏமாத்திருக்கலாம், நம்ம ஹீரோயின் புருஷங்காரனை உண்மையா லவ் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் யோசிச்சுட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இதோட இந்த படம் முடியுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்து போயிட்டேன் மக்களே. அந்த புருஷங்காரன் தான் லைட்லாம் ஆஃப் ஆகி எரியற மாதிரி பண்ணிருப்பான், அந்த பேய்லாம் வர மாதிரி பண்ணிருப்பான், ப்ரொஜெக்டர்லாம் வீட்ல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் குளிக்கும் போது அந்த ரேச்சல் தான் தண்ணிக்குள்ள முக்கி கொலை பண்ண பார்த்திருப்பா. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு இருப்பா. இந்த சீன்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாங்க, நமக்கு அப்படியே காமிப்பாங்க. இப்போ இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் படம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் படம் அப்படின்னா இந்தியன் படம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு விடுங்க. எந்த கமெண்ட் அதிகமா வருதோ அந்த படத்தை அடுத்தது எடுத்து பண்ண போற மக்களே. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.